நமச்சிவாய வாழ்க. சந்திர கிரகணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆவணி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் தோன்றுகிறது. அதாவது இரவு 9:57 ஆரம்பிக்கக்கூடிய நேரம், முடியக்கூடிய நேரம் அதிகாலை 1:26 முடிவடைகிறது. சரி, இவ்வாறு இருக்கக்கூடிய கிரகணம் நாம் எவ்வாறு நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது தாக்கத்திலிருந்து வெளிவரலாம்? இது அதிகமாக கர்ப்பிணி பெண்களை தாக்குகிறது. கர்ப்பிணி பெண்கள் உணவு, அதாவது கர்ப்பமாக இருப்பவர்கள் உணவு வகைகளை 6 மணி நேரத்துக்கு முன்பாகவே உண்ண வேண்டும். பின்பு நீர் வகைகளை சாப்பிட்டு கொள்ளலாம். அதிலும் தர்பையை இட்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதனால் கிரகத்தினுடைய கதிர்கள் உடலிலோ அல்லது நீர்ப்பகுதியிலோ இருக்கக்கூடிய அமைப்பை தாக்குவது குறைவாக இருக்கிறது. ஆகவே நாம் தர்பையை பயன்படுத்துவோம். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உணவை நாம் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடாது. அதாவது நாம் அதாவது கிரகணம் தோன்றுவதற்கு முன்பாக 6 மணி நேரத்துக்கு முன்பாகவே உணவு உண்ணப்பட வேண்டும். அது செரிமானம் ஆகிவிடுவது நன்று. அதற்கு பின்பு நீர் வகைகளை நாம் உண்டு கொள்ளலாம். அதிலும் நாம் தர்பையை இட்டுத்தான் பயன்படுத்துவது நன்று. சிறிய குழந்தைகள், முதியோர்களையும் தாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது கவனமாக நாம் கையாளுவது நன்று. குழந்தைகளாக இருந்தால் அது வயதுக்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்வது. பசிக்கிறது என்று சொன்னால் நீர் வகை கொடுப்பது நன்று. நீர்ம ஆகாரங்களை கொடுப்பதன் மூலம் செரிமானம் சீக்கிரமாக ஆகி அது பாதிப்பிலிருந்து குறைவான பகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதிலும் தர்பையை பயன்படுத்துவதன் மூலம் நன்மை அளிக்கிறது. தாக்கத்தினுடைய அளவு குறைவாக இருந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. இது கிரகணத்தின் போது நாம் நம்மை காத்து கொள்ளக்கூடிய விதியாகும். கிரகணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்க்கின்றோம். கிரகணத்தை நாம் குழந்தைகள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை போக்குவதற்கு, நன்மை ஏற்படுவதற்கு அந்த சமயத்தில் நாம் மந்திர உச்சாடங்களை செய்வது மிகவும் நன்று. அல்லது தெய்வ நாமத்தை உச்சரிப்பது நன்று. அதன் மூலம் நமக்கு மூளை மற்றும் உடல் பகுதிகளில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. இது அதிகமாக மனநிலையை பாதிக்கிறது. ஒரு சிலருக்கு நன்மை மந்திர உச்சாரத்தின் மூலம் நன்மை ஏற்பட்டு அதீத சக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் கிரகணத்தை உணர்வதற்கு காப்பர் தட்டிலோ அல்லது சில்வர் தட்டிலோ நாம் நீரை ஊற்றி அதில் அதாவது உலக்கையை நிறுத்துவது மூலம், அதாவது கிரகணம் தொடங்கும் முன்பு அந்த பிளேட்டிலே நீரை ஊற்றி கொள்ளப்பட வேண்டும். அது 9:57 போது நாம் அந்த உலக்கையை நிறுத்தும் போது அந்த உலக்கையானது கீழே விழாமல் அப்படியே நிற்கக்கூடிய அமைப்பை நாம் உணரலாம் அல்லது பார்க்கலாம். கிரகணம் எப்போது விடுகிறதோ, கிரகணத்திலிருந்து முழுமையாக எப்போது விலகுகிறதோ அப்போது உலக்கையானது தானாக விழுவதை நாம் பார்க்கலாம். கிரகணத்தினுடைய சக்தியை உணர்வதற்கு இவ்வாறு நாம் பயன்படுத்துவதும், உணர்வதற்காக நாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் இவ்வாறு செய்து பார்க்கலாம். அடுத்ததாக, அது கிரகணத்தின் போது பாதிப்பு அடையக்கூடிய நட்சத்திரங்கள் என்ற வரிசையில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, திருவாதிரை, புனர்பூசம், சுவாதி, விசாகம் போன்ற நட்சத்திரங்கள் பாதிப்படைகிறது. இவர்கள் சாந்தி பிரீத்தி செய்து கொள்வது நன்று. அல்லது காலையில் குளித்துவிட்டு உணவு உண்பது மூலம் சில பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. நட்சத்திரம் என்ற வகையில் மகரம், கும்பம், மீனம், துலாம், மிதுன ராசிகளுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த 5 ராசிக்காரர்களும் கவனமாக கையாள்வது மிகவும் நன்று. நமச்சிவாய வாழ்க. நாம் பிரித்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.